நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடியே விஜயா தன் மகன் மனோஜ போட்டு வெளுத்து வாங்குகிறார். மா விடுமா, வலிக்குதுமா, எதுக்குமா இப்படி அடிக்கிற என்று மனோஜ் கதறுகிறான். அதற்கு விஜயா ஆவேசமாக, டேய் அறிவு கெட்டவனே, அந்த ரோகிணி ஏதேதோ சொல்லி உன்னை மழுப்ப பார்த்தா, கரெக்டா நீதிபதி நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்ல போற நேரத்துல வந்து இப்படி பானைய உடைச்சிட்டியேடா. அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அவகிட்ட மயங்கி உண்மைய மாத்தி பேசிட்டியே, அவ உன்னை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு சாதகமா பேச வச்சுட்டா பார்த்தியா என்று கத்துகிறார். உடனே அண்ணாமலை, விஜயா முதல்ல அமைதியா இரு, இவன் புத்தி இவ்வளவுதான், இது உனக்கு தெரியாதா என்று சலிப்புடன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார். மீனாவும், அத்த வாங்க அத்த, இனிமே இங்க நின்னா நமக்குத்தான் அசிங்கம் என்று விஜயாவை அழைத்துச் செல்கிறார். இதையெல்லாம் பார்த்து ரோகிணிக்கு தலைகால் புரியாத சந்தோஷம். அவர் மனோஜிடம் சென்று, மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்காக இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாரு போனா என்ன மனோஜ், நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும். அன்னைக்கு வித்யா உனக்கு எதிரா சாட்சி சொல்லுவேன்னு சொன்னப்ப நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆனா என் மனோஜ் இருக்கும்போது நான் ஏன் மத்தவங்க கிட்ட கெஞ்சணும்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு நான் பார்க்கல உன்கிட்ட உருகி பேசினது எவ்வளவு நல்லதா போச்சு பார்த்தியா என்று பழைய நினைவுகளை தூண்டுகிறார். ரோகிணி அன்று பார்க்கல மனோஜிடம் ஆடிய அதே நாடகத்தை மனோஜ் இப்போது நினைச்சு பார்க்கிறான். மனோஜ், நீ என்னை தப்பா நினைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் ஒரு வருஷம் ஜீவா கூட வாழ்ந்திருக்க, அதுவும் ஒரு கல்யாணத்துக்கு சமம்தானே. அப்படின்னா நீயும் செகண்ட் மேரேஜ் பண்றவன் தானே. நான் உண்மையை சொல்லாததுக்கு காரணம், சொன்னா நீ என்ன வேண்டாம்னு சொல்லிடுவியோன்ற பயம்தான். நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வெட்டி தண்டமா இருந்த உனக்கு ஒரு ஷோரூம் வச்சு பிசினஸ் மேனா மாத்துனது என்னோட உழைப்பு இல்லையா. இப்போ என்ன செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லி ஒதுக்குறது நியாயமா என்று ரோகிணி பேசிய எமோஷனல் பிளாக்மெயிலில் மனோஜ் முழுமையாக விழுந்துவிட்டான். தற்போதைய நிலைக்கு வரும்போது மனோஜ், இல்ல ரோகிணி, அன்னைக்கு நீ ரொம்ப பாவமா பேசின, அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணினேன், அதுக்காக எங்க அம்மா என்னை அடிச்சிட்டாங்க என்கிறான். அதுக்கு ரோகிணி, பரவாயில்ல மனோஜ், அவங்க பழைய காலத்து ஆளுங்க, அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஆறுதல் கூறுகிறார். கோர்ட் வாசலில் அண்ணாமலை, முத்து, மீனா மற்றும் விஜயா நிற்கிறார்கள். விஜயா தன்மானத்தை இழந்து விட்டதாக புலம்புகிறார். முத்து சிரித்துக்கொண்டே, அம்மா, அவனை பத்தி உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுமா. அந்த பார்லர் அம்மா அவனை எப்படி வளைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. உங்களை விட அவதான் பாஸ்ட் என்று கிண்டலாகச் சொல்கிறார். அப்போது மனோஜும் ரோகிணியும் சிரித்துக்கொண்டே வருவதை பார்த்த அண்ணாமலை வெடிக்கிறார். டே மனோஜ், உன் வாழ்க்கைய நீயே முடிவு பண்ணிட்ட. இனி எங்க வாழ்க்கைக்குள்ள உனக்கு இடமில்ல. அந்த ஷோரூம் என் பணத்துல வாங்குனது, அது எனக்கு சொந்தமானது. இனிமே அந்த ஷோரூம்குள்ள நீயோ அந்த பொய் மூட்டை ரோகிணியோ காலடி எடுத்து வைக்கக்கூடாது. முத்துவோட காரை ரிப்பேர் பண்ணி அவன் உயிரை எடுக்க துணிஞ்சவ, பார்வதி வீட்ல திருடுனவ இந்த ரோகிணி. இவளை இனி வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது என்று அதிரடியாக பேசுகிறார். முத்து உற்சாகமாகி, அப்படி போடுப்பா, இப்பதான் நீங்க சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க என்கிறார். மனோஜ் அதிர்ச்சியில, அப்பா ஷோரூம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் என்று கெஞ்சுகிறான். ரோகிணி இடையில் புகுந்து, அங்கிள், நீங்க அவனை தண்டச்சோராதான் வளர்த்து வச்சிருந்தீங்க, நான் தான் அவனை பிசினஸ் மேன் ஆக்கினேன் என்று பேசத் தொடங்க அண்ணாமலை அவரை அடக்குகிறார். நிறுத்து, உன் பேச்சால மயங்க நான் மனோஜ் இல்ல. நீ அவ்வளவு திறமைசாலியா இருந்தா நீயே அவனுக்கு புது பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துக்கோ. என் சொத்துல இனி மனோஜுக்கு ஒரு பைசா கிடையாது. எல்லா சொத்தும் முத்துவுக்கும் ரவிக்கும் மட்டும்தான் என்று திட்டவட்டமாகச் சொல்லிவிடுகிறார். விஜயாவும் தன் பங்கிற்கு, ஆமாங்க, இவன் என் தன்மானத்தையே அழிச்சிட்டான். ரவிக்கு ஸ்ருதி குடும்பம் இருக்கு, ஆனா முத்து ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால என் பேர்ல இருக்கிற சொத்து முழுசையும் முத்துக்கு தான் கொடுப்பேன் என்று அறிவிக்கிறார். அண்ணாமலை மகிழ்ச்சியில் கைதட்டி, விஜயா சூப்பர், இந்த வார்த்தையில உறுதியாயிரு என்று பாராட்டுகிறார். கடைசியில் தன் அம்மா, அப்பா, சொத்து, ஷோரூம் என அனைத்தையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் மனோஜ் அங்கேயே அமர்ந்து தலையில் துண்டை போட்டுக்கொண்டு கதறி அழுகிறான். அண்ணாமலையும் விஜயாவும் உறுதியாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ரோகிணி இப்போது கொஞ்சம் பதற்றமடைகிறாள். ஷோரூம் கைவிட்டுப் போனது அவளுக்கு பெரிய அடியாக இருக்கிறது. மனோஜ் அழுது கொண்டே, எல்லாம் போச்சு ரோகிணி, அம்மாவே எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஷோரூமை நம்பித்தான் நான் இவ்வளவு சீன் போட்டேன். இப்போ நடுத்தெருவுல நிக்கிறோம் என்று புலம்புகிறான். ரோகிணி மெல்ல மனோஜின் தோளைத் தொட்டு, மனோஜ், இங்க பாரு, அவங்க சொன்னா உடனே எல்லாம் நடந்துடுமா. இத்தனை வருஷம் அந்த ஷோரூமை நீதானே நடத்தின. அது உன் பேர்ல இல்லனாலும் அங்க இருக்கிற ஸ்டாக், பர்னிச்சர் எல்லாம் உன் உழைப்புல வந்ததுதானே. நம்ம அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று மூளைச்சலவை செய்யத் தொடங்குகிறாள். ஆனா அப்பா விடமாட்டாரே ரோகிணி. அங்க இருக்கிற வாட்ச்மேன்ல இருந்து எல்லாருக்கும் அப்பாவை தெரியும். இனி நான் எப்படி உள்ள போவேன் என்று கேட்கிறான் மனோஜ்.
ரோகிணி ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன், நீ ஏன் நேரா போகணும்? கோர்ட்ல இப்போதைக்கு தீர்ப்பு வரல, கேஸ் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம உடனே ஒரு வக்கீல வச்சு அந்த ஷோரூமுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். அது வரைக்கும் அங்க இருக்கிற விலை உயர்ந்த கடிகாரங்கள் எல்லாத்தையும் ரகசியமா மாத்திடலாம். அந்த பணத்தை வச்சு நம்ம தனியா ஒரு பிசினஸ் பண்ணலாம் என்று புதிய திட்டத்தை போடுகிறாள். வீட்டுக்கு வந்ததும் முத்து மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறான். மீனா, பாத்தியா, இன்னைக்கு அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இடி மாதிரி இருந்துச்சு. அந்த மனோஜ் மூஞ்சிய பாத்தியா, அப்படியே அவிஞ்ச வட மாதிரி ஆயிட்டான் என்று சிரித்துக்கொண்டே சொல்கிறான். மீனா கொஞ்சம் தயக்கத்துடன், என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அண்ணன் தானேங்க, அத்தை இப்படி பேசினது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்று கேட்கிறாள். உடனே விஜயா குறுக்கிட்டு, மீனா போதும் நிறுத்து. அவன் என் புள்ளையா இருந்தப்போ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினேன். ஆனா இன்னைக்கு அவன் அந்த பார்லர்காரி பேச்சு கேட்டுட்டு என்னையே கோர்ட்ல அசிங்கப்படுத்திட்டான். இனிமே இந்த வீட்ல அவனுக்கு இடமே இல்ல. முத்து, நீயும் மீனாவும் தான் இனி எனக்கு எல்லாம் என்று உருக்கமா பேசுறார். விஜயாவின் இந்த திடீர் மாற்றத்தை யாராலும் நம்ப முடியல. அண்ணாமலை ரவியையும் வரச் சொல்கிறார். ரவி, மனோஜ் பண்ண காரியத்துக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஷோரூம் சாவி இப்போ என்கிட்ட இருக்கு. நாளைக்கே நீயும் முத்துவும் அங்க போங்க, ஸ்டாக் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. மனோஜ் அங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இனி அந்த ஷோரூமை முத்துவும் ரவியும் சேர்ந்துதான் பாத்துக்கணும் என்று கட்டளையிடுகிறார். அண்ணாமலையின் இந்த அதிரடி முடிவால் ரோகிணி அடுத்து என்ன தில்லுமுள்ளு செய்யப் போகிறார் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு. அண்ணாமலை கொடுத்த அந்த அதிரடி உத்தரவு முத்துவுக்கு பெரிய பலத்தை கொடுக்கிறது. மறுநாள் காலையிலேயே முத்துவும் ரவியும் ஷோரூமுக்குச் செல்ல தயாராகிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறிய மனோஜும் ரோகிணியும் ஒரு சிறிய ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள். மனோஜ் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. ரோகிணி, அப்பா சொன்ன மாதிரி செஞ்சா நான் பிச்சைதான் எடுக்கணும். பிசினஸ் மேனு சுத்திட்டு இருந்த என்னை இப்படி நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டாரே என்று தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருக்கிறான். ரோகிணி அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து, மனோஜ், இங்க பாரு, உன் குடும்பம் உன்னை துரத்திட்டாங்கன்னு கவலைப்படாதே. நான் இருக்கேன்ல. அந்த ஷோரூம் சாவியை ஆங்கிள் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாம் உனக்குத்தானே தெரியும். நாம ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என்று தூண்டிவிடுகிறாள். ஷோரூமில் முத்துவின் அதிரடி அண்ணாமலை சொன்னபடி முத்துவும் ரவியும் ஷோரூமுக்குச் செல்கிறார்கள். அங்கே ஏற்கனவே ரோகிணி அனுப்பிய ஆட்கள் சிலர் எதையோ மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த முத்து, ஏய், யாருடா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா ஓடி போயிருங்க. இனி இது முத்துவும் ரவியும் நிர்வகிக்கிற இடம் என்று சத்தம் போடுகிறான். முத்து அங்கிருந்த பழைய மேலாளரிடம், சார், இனிமே மனோஜோ இல்ல அந்த ரோகிணியோ ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டா ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாதீங்க. எல்லா கணக்கு வழக்கையும் ரவி கிட்ட ஒப்படைங்க என்று கராராகச் சொல்கிறான். ரவி அமைதியாக இருந்தாலும் தன் அண்ணன் மனோஜ் செய்த துரோகத்தை நினைத்து மனதுக்குள் வருத்தப்படுகிறான். விஜயாவின் மனமாற்றம் உண்மையானதா? வீட்ல மீனா சமைத்துக் கொண்டிருக்கும்போது விஜயா அங்கே வந்து அமர்கிறார். மீனா, இத்தனை நாள் நான் அந்த மனோஜை நம்பி உங்களையும் முத்துவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த பாவி இப்படி என்னை ஏமாத்துவான்னு நினைக்கல. முத்துதான் இந்த வீட்டுக்கு சரியான வாரிசுன்னு இப்போதான் எனக்கு புரியுது என்று பேசுகிறாரு. மீனாவுக்கு இது கனவா நனவா என்றே தெரியவில்லை. பரவாயில்லை அத்தை, முத்துவுக்கும் உங்க மேல எப்பவும் பாசம் உண்டு என்று சமாதானம் சொல்கிறாள். ஆனால் விஜயாவின் மனதில் மனோஜ் போன பிறகு வீட்டின் அதிகாரத்தை முத்து மூலம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரோகிணியின் அடுத்த சதி தன்னால் ஷோரூமை நேரடியாக கைப்பற்ற முடியாது என்று தெரிந்ததும் ரோகிணி தனது தோழி வித்யாவை மீண்டும் தொடர்பு கொள்கிறாள். வித்யா, நீ கோர்ட்ல எனக்கு எதிரா பேசினதை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு உதவி வேணும். முத்துவும் ரவியும் ஷோரூமை எடுத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஃபைல்